வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் 6 to 8 மந்த் பேபி ஃபுட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 பார்ட் போட்டேன், இது 3வது பார்ட்டு. என்னென்ன ரெசிபின்னு பார்த்தலாம் வாங்க. ஒரு குக்கர் வச்சு கொஞ்சமாக நெய் ஊற்றி, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் குருமிளகு, சீரக பொடியாக இருந்தாலும் போட்டுக்கோங்க. பொடி இல்லை என்கிட்ட, அதனால் முழுசாகவே போட்டுக்கணும். மசிஞ்சால் வெந்ததும் கடைஞ்சிடலாம். அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம், ஒரு பல்லு பூண்டு பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெஜிடபிள், நீங்கள் என்ன வெஜிடபிள்னாலையும் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி சவ் ஆட் பண்ணினுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பும் அரிசியும் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுக்கோங்க. ஒரே ஒரு சிட்டிக்க உப்பு, அதாவது ஒரே ஒரு கல் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போடாமையும் கொடுக்கலாம். சாப்பிட்ல அப்படின்னா ஒரே ஒரு கல் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. மூடி போட்டு குழந்தைக்கு கொடுக்குறதால நல்லா வேகணும். அப்படியே வேக வச்சு மசிஞ்சும் கொடுக்கலாம், நீங்கள் குக்கரில் வச்சும் கொடுக்கலாம். நான் வந்து ஃபுல் பாயில் அரிசி யூஸ் பண்ணுறதால குக்கர் தான் யூஸ் பண்ணுவேன் எப்போவுமே. குக்கரில் வச்சு 4-5 விசில் விட்டு பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து மேஷரு இல்லை மத்து வச்சு நல்லா மசிஞ்சு எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவு மிக்ஸி அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேஷ் பண்ணி கொரகொரப்பாக வெதுன்னு சூடில் கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்களான்னா மட்டன் சூப்பில் எப்படி சாப்பாடு செய்யறதுன்னா, இது வந்து நாம் எடுத்துருக்கிற மட்டனில் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் சீரகம், மஞ்சத்தூள், குருமிளகு போட்டு தண்ணி ஒரு டம்ளர் விட்டு ஒரு 4 விசில் விட்ட பின்னாடி நல்லா அந்த சூப்பை வடித்து எடுத்துக்கோங்க. இந்த சூப் வந்து அப்படியே குழந்தைங்களுக்கு டைரெக்டாகவும் கொடுக்கலாம், இல்லை சாதத்தில் ஊற்றி மசிஞ்சும் கொடுக்கலாம். இல்லைன்னா இந்த சூப்பு தண்ணியிலேயே அரிசியை போட்டு வேக வச்சும் கொடுக்கலாம். நான் சூப் தண்ணி எடுத்தேன், பெரிய பாப்பா கொஞ்சம் குடிச்சிட்டதால் கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதனால் சாதத்தை மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தான் இருந்துச்சு சூப்பு, அதை ஊற்றி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கினா ரொம்ப நைஸாக அரைக்கல பாருங்கள். கொரகொரப்பாக கொடுத்து பழகணும், அப்போ தான் பசங்க மெண்டு சாப்பிட பழகுவாங்க. இந்த மாதிரி கொடுத்தீங்களான்னா நல்லா ஸ்ட்ரென்த்து குழந்தைங்களுக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்களான்னா மார்னிங் டிஃபன் இல்லை நைட்டுக்கு கூட இது கொடுக்கலாம். ரெட் அவல் எடுத்துக்கோங்க, ஒயிட் அவல் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ரெட் அவலில் தான் நிறைய சத்து இருக்குது. அவல், ஒரே ஒரு முந்திரி பருப்பு, ஒரு பாதாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சா போதும், நல்லா ஊறிடும். பாதாமுக்கொசரம் வேணால் நீங்கள் 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவும் ஊற வைக்கலாம். ஊற வச்ச பின்னாடி பாதாம் தோலை மெயினாக உரிச்சிடுங்க. உரிச்சிட்ட பின்னாடி மிக்சியில் இதை எடுத்து எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியவே அப்படியே ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம், இல்லை கொரகொரப்பாகவும் அரைச்சிக்கலாம். உங்கள் குழந்தைங்க எப்படி சாப்பிட்றாங்களோ அதுக்கு விருப்பப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. சாப்பாடு எக்கார்ந்து கொண்டு நைஸாக அரைச்சிடாதீங்க. இது கூழ் மார்னிங் நைட்டு கொடுக்கறது தான், கூழ் மாதிரி தான் செஞ்சு கொடுக்குறோம். அதனால் நீங்கள் நைஸாக அரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரைச்சிட்டு எப்படி கூழ் காசுகிறோம்லோ அதே மாதிரி அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா காய்ச்சின பின்னாடி வெதுப்பாக கொடுங்க. இதுக்கு உப்பும் ஆட் பண்ண வேண்டியதில்லை, சர்க்கரையும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. அப்படியே கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட்டுக்குவாங்க. கூழ் மாதிரி தானே, அதனால் எதுவுமே ஆட் பண்ணாமல் கொடுங்க. ரைஸுன்னும் போது அவங்களுக்கு கொமட்டும் போது மட்டும் லைட்டாக ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு போடுங்க போதும். பாருங்கள், நல்லா கூழ் பதம் வந்துடுச்சு. இது மாதிரி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவோங்க. உடம்புக்கு ரெட் அவல் ரொம்ப ஹெல்த்தி. அடுத்தபடியாக பார்த்திங்களான்னா வாரத்துக்கு ஒரு நாள் முடிஞ்ச அளவு கம்பல்சரி நீங்கள் கீரை கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. நாம் சாப்பிட்றதுல நம்மள மாதிரியே குழந்தைங்களும் வளர்க்க வேணாம், அதனால் கண்டிப்பாக கீரை கொடுங்க. ஒரு குக்கர் வச்சு கொஞ்சமாக நெய் விட்டு கொஞ்சம் சீரகம், குருமிளகு, ஒரு பல்லு பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற கீரை எந்த கீரைனாலையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சிறுகீரை ஆட் பண்ணுறேன். சிறுகீரை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பு, அரிசி, நீங்கள் பாசிப்பருப்பு பதில் துவரம்பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பாசிப்பருப்பே ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள், ஒரே ஒரு கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி 1 டம்ளர் இல்லை 1/2 டம்ளர் விட்டு மூடி போட்டு மூடிட்டு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் விட்டு எடுத்த பின்னாடி நல்லா வெந்துட்டுருக்கும். மேஷரோ இல்லை மத்தோ வச்சு நல்லா மசிஞ்சு கொடுங்க. அவ்வளோதான் நண்பர்களே, ஹெல்த்தியான கீரை சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி குழந்தை ஃபுட்டு ரெசிபி வீடியோ வேணுன்றவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம உப்பு கறி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.